இந்த வீடியோவில் நாம் ஓஷோவுடைய கோல்டன் லைட் அந்த மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 20 நிமிடம் செய்யக்கூடிய ஒரு தியானம். இதோட மியூசிக் ஸ்பாட்டிஃபைலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தினமும் 2 தடவை பண்ணணும். அதாவது காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிடேஷன் டெக்னிக். ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். இதை காலையில் லை டவுன் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதை காலையில் உங்களுடைய பெட்ல இருந்து நீங்கள் தூக்கத்தில் முழிச்ச உடனேமே நீங்கள் இதை பண்ணணும். லை டவுன் பண்ணிவிட்டு கண்கள் மூடி இருக்கணும். இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய உள்மூச்சு, நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு கோல்டன் லைட் உங்கள் தலை வழியாக நுழைந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறைச்சி அதன் பிறகு அப்படியே உங்களுடைய பாதம் வழியாக வெளியே போகிறதா ஃபீல் பண்ணுங்க, விசுவலைஸ் பண்ணுங்க. அதாவது தலைக்கு பக்கத்தில் ஒரு சூரியன் உதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் லைட். இது மூச்சை உள்ளே இழுக்கும் போது இதை விசுவலைஸ் பண்ணணும். அது உங்களுடைய பாடியை கிளென்சிங் பண்ணும். இது ஒரு மேல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் தலைவலியாக ஒரு கோல்டன் லைட் உங்கள் உடல் முழுவதும் நிறைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பாதம் அந்த விரல் வழியாக வெளியே போகிறத நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். அதே போல் வெளிமூச்சப்போ ஒரு ஆழமான இருள் அது ஒரு ஆறு போல் உங்கள் பாதம் வழியாக உட்புகுந்து அப்படியே உங்கள் உடல் முழுவதும் நிறைச்சி தலை வழியாக வெளியேறதா நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். அதாவது இதை ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாரு. இது உங்களை ரொம்பவே ரிசப்டிவ் ஆக்கும். அதாவது உள்வாங்கிற தன்மையுடையவராக்கும். உங்களை ரொம்ப காம் பண்ணும். உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு கோல்டன் லைட், அதாவது அந்த சமயத்தில் மூச்சு ரொம்ப ஆழமாக உள்ளே இழுங்க, மெதுவாக பண்ணுங்க. உள்ளே இழுக்கும் போது அந்த கோல்டன் லைட் தலை வழியாக உட்புகுந்து உங்கள் உடல் முழுவதும் நிறைத்து பாதம் வழியாக வெளியேறதா. அதே போல் மூச்சை வெளிவிடும்போது ஒரு ஒரு கரிய இருள், ஒரு ஆழமான இருள் ஒரு ஆறு பாயும், ஆறு எப்படி பாயும் அந்த மாதிரி உங்கள் பாதம் வழியாக உட்புகுந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தலை வழியாக வெளியே போகிறதா விசுவலைஸ் பண்ணணும். இதுதான் கோல்டன் லைட். இதை காலையில் எந்திரிச்ச உடனேயே பெட்டில் படுத்துட்டு கண்களை மூடி லை டவுன் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது பண்ணுங்க. அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பெட்லெல்லாம் படுத்துடுங்க. படுத்துட்டு உங்களுடைய அந்த தூக்கம் வர மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு மயக்க நிலை மாதிரி, அந்த ஸ்டேஜில் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இதே மாதிரி 20 நிமிடம் செய்யக்கூடியது. கோல்டன் லைட், அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த கோல்டன் லைட் இப்படி போகிற மாதிரியும், மூச்சை வெளிவிடும் போது ஒரு கரிய இருள் இப்படி வெளியேற மாதிரியும் ஃபீல் பண்ணணும். இதை ஒரு தினசரி 2 முறை பண்ணுங்க. ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. காலையில் சூரியன் உதயமாகும்போது, அதாவது சன்ரைஸ் நடக்கும்போது உலகத்தில் எல்லா எனர்ஜியுமே அந்த சமயத்தில் ரைஸ் ஆகும். அதனால தான் எல்லா மதங்கள்லையும் அதிகாலை வேளையில் அந்த பிரார்த்தனை பண்ணுறது, தொழுகை பண்ணுறது எல்லாம் வச்சாங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா எனர்ஜியும் அந்த சமயத்தில் ரைஸ் ஆகும். அப்போ நீயும் உன்னுடைய எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவும் அப்படிங்கிறார். அதே போல் நீ எந்த ஒரு கஷ்டமும் படாமல் உன்னுடைய எனர்ஜியை நீ ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் எல்லா உயிரினமும் ஒரு டீப்பான ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்னஸ்குள்ளே போகும். அதாவது எல்லாமே அடங்கும். அந்த நாள் பூரா அது உணவுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் ஓடிட்டு இருந்தது.
அந்த தூக்கம் எல்லாத்துக்குமே அந்த இரவு நேரத்தில் எல்லா உயிரினமும் தூங்க போகும் இல்லையா, அப்போ வந்து அந்த எனர்ஜி வந்து அடங்குற நேரம். அந்த சமயத்தில் இந்த விஷயம் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதும் நீ ரொம்ப ரிலாக்ஸாகவும் உன்னோட ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3 மாசத்துல நீ தொடர்ந்து இதை செய்யும்போது உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து உன்னுடைய எனர்ஜியை மேல் நோக்கி நகர்றதுக்கு இந்த தியானம் ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த தியானத்தை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெடிடேஷனில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ, இந்த ஓஷோ மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.